ஒரு SLE இருக்குது, அதாவது சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரமேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நோய் நிலைகளில் கூட வந்து உங்களுடைய அதிக நாள் இருக்குது, க்ரானிக்காக எனக்கு இருந்துகிட்டே இருக்குது டாக்டர், ரொம்ப வருஷமாக இருக்குது, அதை தொடர்ந்து நான் டேப்லெட் எடுத்துகிட்டே இருக்கேன் அதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்துட்டு ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறது, எப்போ பார்த்தாலுமே வந்து ஃபெட்டிகாக இருக்குது, டயர்டாக இருக்குது, என்ன சாப்பிட்டாலுமே எனக்கு எனர்ஜெட்டிக்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்ப்ளீனோமெகாலி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஸ்கேன் பரிசோதனை பண்ணி தான் பார்க்கணும். அண்டு வந்துட்டு நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லையுமே வந்துட்டு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்ப்ளீனையுமே வந்துட்டு சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீனோமெகாலி அப்படின்னு சொல்லப்படுகின்ற மண்ணீரலோட வீக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட உடம்புல வந்துட்டு அமைதியாக நிறைய வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மண்ணீரல். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ரத்த சுத்திகரிப்பு போன்ற செயல்களை வந்து செய்யறதுல இந்த ஸ்ப்ளீனுக்கு வந்து அதிகமான பங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஸ்ப்ளீனில் வந்து ஏதாச்சும் வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, அப்படி இல்லை அப்படின்னா வந்து அதை தொடர்ந்து வந்துட்டு அதில் ஒரு வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ஸ்ப்ளீனோமெகாலின்னு சொல்லுவோம். இதை ஏற்படுறதுக்கு வந்து நிறைய வந்து காரணங்கள் இருக்குது, அதே மாதிரி நிறைய சிம்டம்ஸும் இதில் இருக்குது. அதற்கு நம்மளுடைய மருத்துவ முறைகளில் என்ன மாதிரியான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ளீனோமெகாலி வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்குது, மண்ணீரல் வீக்கம் வந்து இருக்குது அப்படின்னா வந்துட்டு நமக்கு முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செஸ்ட்டுக்கு கீழே வந்துட்டு இடது பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெயின் இருக்குது, ஒரு அசௌகரியம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு லைட்டாக தான் சாப்பிட்றேன் ஆனாலுமே எனக்கு ஒரு எப்பயுமே ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு மோஷன் வந்து அடிக்கடி ஒய்யாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு கல்லீரலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்துட்டு நமக்கு அதை தொடர்ந்தும் கூட வந்துட்டு நமக்கு ஸ்ப்ளீனோமெகாலின்றது வரலாம். ஸோ வந்துட்டு நான் சொன்ன மாதிரியான சிம்டம்ஸ், அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் சைடு அப்டாமினலில் வந்து ஒரு பெயின், அதே மாதிரி வந்துட்டு சாப்பிட்டோடனே வந்துட்டு ஒரு ஃபில்னஸ் இருக்கிறது, எப்போ பார்த்தாலுமே வந்து ஃபெட்டிகாக இருக்குது, டயர்டாக இருக்குது, என்ன சாப்பிட்டாலுமே எனக்கு எனர்ஜெட்டிக்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய ஸ்ப்ளீன் வந்து நார்மல் சைஸில் இருக்கா, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் வந்துட்டு வாந்தி எப்பயுமே வருதா, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு தலைச்சுற்று எப்பயுமே இருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ளீனோமெகாலி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஸ்கேன் பரிசோதனை பண்ணி தான் பார்க்கணும். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லையுமே வந்துட்டு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்ப்ளீனையுமே வந்துட்டு சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது வர்றதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டரில் கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ஒரு SLE இருக்குது, அதாவது சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரமேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரானிக்காக எனக்கு இருந்துகிட்டே இருக்குது டாக்டர், ரொம்ப வருஷமாக இருக்குது, அதை தொடர்ந்து நான் டேப்லெட் எடுத்துகிட்டே இருக்கேன் அதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு இதை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ப்ளீனோமெகாலி வரலாம். ஒரு மலேரியா ஃபீவர் வருது, அடுத்து இந்த கொசு கடிச்சனால ஒரு காய்ச்சல் வருது, ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா கூட நம்மளுடைய மண்ணீரல் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கம் அடையும். அடுத்து வந்துட்டு நம்மளுடைய கல்லீரலில் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த அளவு வந்து சொல்லுவாங்க, அதாவது வந்துட்டு பிபி வந்துட்டு நமக்கு போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்குது, ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறதோ இல்லை வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் அதிகமாக இருக்கிறதுனாலையோ வந்துட்டு நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கல்லீரலும் சரி மண்ணீரலுமே சரி வீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு USG பரிசோதனை பண்ணி ஒரு அப்டாமனோட ஸ்கேன் பண்ணி உங்களுடைய கல்லீரல் அண்டு மண்ணீரலோட சைஸ் வந்து மாறி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கல்லீரலோட மண்ணீரல் வந்து வீக்கம் வந்துட்டு இருக்குது அப்படின்னா வந்து நம்ம என்ன மாதிரியான உணவுப் பொருள்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும், நம்மளுடைய மருத்துவ முறைகளில் வந்து இதற்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெயினாக வந்து இந்த மண்ணீரல் வீக்கம் இருக்குது அப்படின்னாலே வந்துட்டு நம்ம என்ன மாதிரி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எண்ணெய் சேர்ந்த பொருள்களை வந்து அவாய்ட் பண்ணணும். அதேமாதிரி வந்துட்டு இப்போ கடையில் சாப்பிட்றது இல்லாமல் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காயோ இல்லை உருளைக்கிழங்கோ வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம மெயினாக வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதே மாதிரி வந்துட்டு நிறைய வந்து ஒயிட் சுகர், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். என்ன மாதிரியான உணவு வகைகள் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கீரைகள் வந்து நிறைய வந்து உங்களுடைய உணவுகளில் வந்து இடம்பெறணும். முக்கியமாக நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி, கரிசலாங்கண்ணி போன்ற மூலிகைகளை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தினசரி வந்து உங்களுடைய உணவில் வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து இடம்பெறணும். தினசரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு நீங்கள் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். கீழா நெல்லி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்துட்டு வேரோட எடுத்துட்டு அதை நல்லா மண் போக அலசிட்டு அந்த கீழா நெல்லியை வந்து நல்லா வந்து ஒரு ஜூஸ் மாதிரி அரைச்சிட்டு அது கூட
கொஞ்சம் மோர் சேர்த்து வேணா அரைச்சிக்கலாம். அதை வந்து டெய்லி காலையில் வந்துட்டு ஒரு 48 டேஸ் கொடுக்கும்போது அதிகப்படியான போதை பழக்கமோ இல்லை குடிப்பழக்கமோ இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய கல்லீரல் மற்றும் மண்ணீரல் வீக்கத்துக்கு இந்த கீழா நெல்லி வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். ஸோ இந்த கீழா நெல்லியை வந்துட்டு நீங்கள் வந்து கற்கமாகவும் எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். கற்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழா நெல்லியை வந்து நல்லா வந்துட்டு அரைச்சிட்டு சின்ன உருண்டை அளவு எடுத்துட்டு நம்ம வந்துட்டு மோர் கூட வந்து டெய்லி சாப்பிடலாம். எத்தனை நாள் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 to 48 டேஸ் வந்து நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் போது உங்களுடைய மண்ணீரல் வீக்கம் வந்து என்டையராக குறையும். அதே மாதிரி அதோட சைஸும் வந்து நார்மல் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அலர்ச்சி, அதாவது அதிகப்படியான இன்ஃப்ளமேஷன்ஸ் இதெல்லாம் வந்து குறையும். மெயினாக வந்து நம்மளோட ஸ்ப்ளீன் வந்து என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் இன்ஃபில்ட்ரேஷன். அதே மாதிரி வந்துட்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிளேட்லெட்டோட மெயினான ரிசர்வாயராக இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து ஏதாச்சும் வீக்கம் ஏற்படுது அப்படின்னா வந்து உங்களோட பிளேட்லெட் கவுண்ட் வந்து மெயினாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு காய்ச்சலை தொடர்ந்து கூட உங்களுக்கு ஒரு ஸ்ப்ளீனோமெகாலி வந்து இருக்குது அப்படின்னா வந்து தாராளமாக வந்து இந்த கீழா நெல்லி கற்கத்தை வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து நிலவேம்பு கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். நிலவேம்பு கஷாயம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரு 7 டேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை தொடர்ந்து ஒரு வைரல் காய்ச்சலை தொடர்ந்து வரக்கூடிய ஸ்ப்ளீனோமெகாலி, அதாவது மண்ணீரல் வீக்கம் வந்து என்டையராக குறையும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் இந்த ஸ்ப்ளீனோமெகாலி மாதிரியான கேசஸ் இல்லை வந்துட்டு ஒரு ஹெப்படோமெகாலியான கேசஸ்க்கு வந்து நம்ம வந்து லிவ் இம்யூன் கேப்சூல்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த லிவ் இம்யூன் கேப்சூல்ஸ் வந்துட்டு மண்ணீரல் இருக்கக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கும். அதே மாதிரி வந்து பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்க இவங்க வந்துட்டு தாராளமாக இந்த லிவ் இம்யூன் கேப்சூல்ஸை வந்து எடுத்துக்கலாம். தினசரி வந்து காலை 2 இரவு 2 உணவுக்கு பின்பு எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கல்லீரல் மற்றும் மண்ணீரல் சார்ந்த நோய்கள், அதாவது வீக்கமோ இல்லை அலர்ச்சியோ இல்லை அல்லது ஒரு இன்ஃபெக்ஷனை தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த லிவ் இம்யூன் கேப்சூல்ஸை எடுக்கும்போது உங்களுக்கு முற்றிலுமாக குணமாகும். இன்னைக்கு நம்ம மண்ணீரல் வீக்கம்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு மண்ணீரல் வீக்கத்தில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அதே மாதிரி இது என்ன மாதிரியான காரணங்களால் வரும், யாருக்கெல்லாம் வரும் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மண்ணீரல் வீக்கம் மற்றும் கல்லீரல் வீக்கத்துக்கு என்ன வகையான கேப்சூல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இதே மாதிரி பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 3ஆம் வாரம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.